2025 +2 பொதுத் தேர்வுகளுக்கு எப்படி சிறப்பாக தயாராகலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்ட இந்த தமிழ் இணையதளத்தில் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி சிறப்பான மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். கணிதம் பாடத்தில் 100 மதிப்பு எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது அவங்க நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க வேணாம், யாரையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேணாம். அவன் 100 மார்க் எடுக்கிறான், நம்மளால பாஸ் மார்க் கூட எடுக்க முடியல. அது வேறு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட சூழல் வேறு, உனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் வேறு, நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். 100 மார்க் எடுக்கிறவங்க எல்லாத்தையும் பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. 10 கொஸ்டின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். திரும்ப அவங்களுக்கு டியூஷன்ஸ்லாம் போயிருப்பாங்க, ஸ்கூல்ல நல்ல எல்லாமே இருக்கும். நாம தனியாளன்னு ஜெயிச்சு காட்டுறது 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறது மேத்ஸ்ல ரொம்ப ஈஸிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் தான் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவோம். 21 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு மேத்ஸ்ல, 21 கொஸ்டின் சொல்லுது. 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் 14 மார்க் அதில் இருக்குது. அது மாதிரி 3 மார்க்கில் 7 கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களுக்கு 21 மார்க் வந்துருக்கு. அதில் 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வருது, 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இது நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும், எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி. இதை தவிர நீங்கள் அட்டன் பண்ணி ஃபார்முலா எழுதி வைக்கிறதுக்குலாம் மார்க் கிடைக்கும். மேத்ஸும் உங்களுக்கு தெரியல, நிறைய ஒர்க் அவுட் பண்ணல, ப்ராக்டிஸ் போகலை, என்ன பண்ணலாம்? 21 மார்க்குங்க. 1 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணி வச்சாலாம் மார்க் கிடைக்காது. வெறுமனே அட்டன் பண்ணி வச்சா மார்க் கிடைக்குமானா கிடைக்காது. என்ன பண்ணணும்? ஆன்சர் எதுவுமே தரலன்னு வச்சுங்களேன், 20 கொஸ்டினுக்கும் நீங்கள் பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். நான் சொல்றது நீங்கள் பாஸ் பண்ணுங்கிறதுக்கு தான். இது வந்து சரியான முறை இல்லைன்னாலும் கூட நம்ம பாஸ் பண்ணி ஆகணுங்க. எல்லாத்துக்கும் பி ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துக்க போகிறாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் எல்லாத்துக்கும் பிபின்னு 20 கொஸ்டின் பிபின்னு ஆன்சர் எழுதி வச்சுங்களேன், 5 மார்க் கண்டிப்பாக நிற்கும். 5 மார்க் வந்துருச்சுங்களா? 2 மார்க் கொஸ்டின் 7 கொடுக்குறாங்க. 7ல் 14 மார்க் உங்களுக்கு மொத்தம். 7மே அட்டன் பண்ணி என்ன தெரியுமா எழுதுனுங்க? கிவன், வாட் இஸ் கிவன், என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன கேட்கப்பட்டிருக்கிறது, ப்ரூஃப் திஸ்ன்னு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா சொல்லுவேன், a+b² அது கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். a² + b² + 2a அப்படிங்கிற ஃபார்முலா இன்டர்நேஷனல் ஃபார்முலா இல்லைங்களா? ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கப்பட்டது a+b², கேட்கப்பட்டது ப்ரூஃப். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் டு பி ப்ரூவ்டு, என்ன நிரூபிக்கப்பட வேண்டியது, கொடுக்கப்பட்டது நிரூபிக்கப்பட வேண்டியது, எல்லாம் கொடுக்கப்பட்டது கேட்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது ஃபார்முலா கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அவங்களே கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அதை எழுதுங்க. 1 மார்க்குங்க உங்களுக்கு. கொடுக்கப்பட்டது கேட்கப்பட்டது எழுதுனீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு. அட்டன் 7 கொஸ்டின் 7 மார்க் ஆச்சு உங்களுக்கு. 1 வேர்டில் 5 மார்க் நம்ம கிடைச்சிருச்சு. இதில் 2 மார்க்கில் கொடுக்கப்பட்டது கேட்கப்பட்டது 7 கொஸ்டின் எழுதி 7 மார்க் கிடைச்சிருச்சு. 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, 7 கொஸ்டின் 21 மார்க் அதில் வரும் நமக்கு. ஆனால் நம்ம இதுலேயும் கொடுக்கப்பட்டது கேட்கப்பட்டது எழுதுங்க. சில பேர் 1.5 மார்க் போடுவாங்க, சில பேர் 1 மார்க் போடுவாங்க. நமக்கு 1 மார்க் போதுமே, 1 மார்க் வரட்டும். என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன கேட்கப்படுது, விளக்கமா எழுதிருங்க. எழுதி கட்டம் போடுங்க. எல்லாத்துக்கும் கோடு போட்டு முடிச்சுட்டே வரணும். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கேள்வி என்பது 21 கொடுக்கப்பட்டது என்ன, கேட்கப்பட்டது என்ன, ஒரு கோடு போட்டு முடிங்க. அட்டன் பண்ணிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் மார்க் கிடைக்கும். அது மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின் கொடுக்குறாங்களா, 7மே அட்டன் பண்ண. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன கேட்கப்பட்டிருக்கிறது எழுதுங்க. அதுல நமக்கு ஒரு 14 மார்க் இருக்கு. இந்த 5 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால ஒரு ஸ்டெப் நீங்கள் கூடுதலாக எழுதணும். ஒரு ஃபார்முலா எழுதி வச்சா ஒரு மார்க் கூடுதலாக கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு அதில் ஒரு 14 மார்க் கிடைக்கும். இதிலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம பாசிங்க நெருங்கிட்டோம். 1 மார்க்கில் ஒரு 5 கிடைக்குது, 2 மார்க்கில் ஒரு 7 மார்க்கு, 3 மார்க்கில் 7 மார்க்கு, 5 மார்க்கில் ஒரு 14 மார்க் வைங்க. 33 மார்க் வந்துடுது நமக்கு. பாசிங் நெருங்கியாச்சா? 33ல் யாரும் ஃபெயில் போட மாட்டாங்க. 35 கண்டிப்பாக வந்துடும். இதுலேயே இன்னும் ஈஸியான சாப்டர்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அணிகள்னு ஒரு ரொம்ப இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஈஸியான சொல்லிட்டு அணிகள், மேட்ரிசஸ் நல்லா படிச்சுங்க. ட்ரிக்னாமெட்ரி படிங்க. ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய sin² θ + cos² θ = 1 இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு உங்களால் 10 கணக்கு போட முடியும். இந்த ஒரு ஃபார்முலா 2 தடவை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களால் மார்க் எடுத்துட முடியும். அதாவது sin² θ + cos² θ = 1னா 1 - cos² θ = sin² θ, 1 - sin² θ = cos² θ எழுதிடலாமே. ட்ரிக்னாமெட்ரியில் இந்த ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் சம் அட்டன் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா எழுதி வைங்க. இது எளிமையான ஃபார்முலா தானே. நீங்கள் இந்த ஃபார்முலா கூட தெரியலனா பாஸ் பண்ணலான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரியும் மேட்ரிசஸ்லாம் இதை நீங்கள் படிச்சுட்டீங்க எழுதுனீங்கன்னா மேத்ஸில் உங்களால் எளிமையாக தேர்ச்சி அடைய முடியும். தேர்ச்சி மதிப்பெண்கள் நீங்கள் பெற்று விடலாம். 100 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? திரும்பவும் சொல்கிறேன், இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நல்ல டாப் ஸ்கோரர்ஸுக்கும் உள்ளது.
டாப் ஸ்கோரர் இருந்தால் தான் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அதனால இன்டீரியர் சம்ஸ் போட்டு பாருங்க, மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் சம் போட்டு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற பயிற்சியில் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாம்பிள்ஸை போட்டு பாருங்க. எக்ஸாம்பிளில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டு பாருங்க. மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸும் கேட்குறாங்க. பழைய கொஸ்டின், லாஸ்ட் இயர் கொஸ்டின், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ், ஏப்ரல் மேல நடக்கிறது, அப்புறம் அக்டோபர் நடக்கிறது, இந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா, அதாவது சப்ளிமெண்ட் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அது சொல்லலாம். சப்ளிமெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் சப்ளிமெண்ட்டில் கொஞ்சம் டஃபாக இருக்கு கேட்குறாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களால் 100 மார்க் எடுக்க முடியும். 1 மார்க் கொஸ்டினில் 2 or 3 கொஸ்டின்ஸ் மேபி ஆஸ்க்ட் ஃப்ரம் இன்சைட், உள்ளே இருந்து புத்தகத்தை உள்ளே இருந்து கேட்கலாம். அதனால புக்கில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம ஆழ்ந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைஃப் எக்ஸாம்பிள் கேட்கலாம், லைஃப்பில் நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம். அதனால நீங்கள் புரிஞ்சு அதை பண்ணணும். அப்போ தான் மேத்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் ஸ்கோரர்ஸுக்கு உங்களுக்கு இந்த மெத்தட்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்படி சென்டம் எடுக்கணும்லாம் சொல்லிட்டு. நான் சொல்கிற ஒரு புது விஷயம் என்னென்னா, மேத்ஸ் சென்டம் எடுக்கணும்னா புக்கில் இருக்க 1 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியணும். 10 வருஷம் கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் சென்டம்.